நான் வந்த விமானத்தில் ஒரு லேடி, சார் நான் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன், அவசரம் போகணும் அப்படின்னோடனே, நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கே கொண்டு வந்து கொடுக்குறவங்க அப்படின்ன உடனே அந்த அம்மா கேட்குது, என்னோடய ஃபோன் நம்பரை தவிர உனக்கு எதுவுமே தெரியாது, நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன்னு தெரியாது, நீ எப்படி அனுப்புவேன் என் ஹோட்டலுக்கு? அட்ரிகேயோஸ். இப்போ கேட்டாங்க மாலதி, என்ன சார் அவங்களுக்கும் நஷ்டம் தானே சார் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டு அந்த அதிக விமானிகள் எடுக்கணும்னு விதியை கொண்டு வந்துச்சுல, 4 மாதம் தள்ளி போட்டாங்க. சரி போச்சா? ஒரு தனியார் நிறுவனம் அரசாங்கத்தை மிரட்டுகிறது. இதுதான் மோனோபோலி டூவோபோலியில் இருக்கக்கூடிய சிக்கல். 5 கம்பெனி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ நான் சொன்னேன்ல வரிசையாக கோயர், டெக்கானு, ஜெட் ஏர்வேஸ், இது போல் பல கம்பெனிகள் இருக்குன்ட்டு நான் சொன்னேன்ல. அந்த விமானங்களாக இருந்துச்சுன்னா இதை விட்டுட்டு டக்கு டக்குன்னு அடுத்ததில் போயிட்டுருப்போம். பெங்களூரோட ரூட்டில், பெங்களூர் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட இண்டிகோ மட்டும்தான், வேறு நிறுவனங்களே இல்லை. இந்த ஏகபோகத்தை வளர்த்தது பிஜேபி அரசு, மோடி அரசு. இன்றைக்கி அரசாங்கத்தில் முன்னாடியாவது ஏர் இண்டியான்னு ஒரு கம்பெனியை கவர்மெண்ட் வச்சுருந்துச்சு, இன்றைக்கி அதுவும் இல்லை. இந்த தொலைத்தொடர்பு துறையிலும் சரி, விமான சேவை துறையிலும் சரி, இந்த ஏகபோகத்தை உருவாக்கியது பிஜேபி அரசு. இன்றைக்கி அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் மண்டிட்டீங்களா? ஃப்ளைட்டில் எதுக்கு போகிறது? 8 மணி நேரம் ஆகுது இங்கேருந்து மதுரைக்கு, 1 மணி நேரத்தில் போய் இறங்கலான்றதுக்காக தானே போகிறது. இது மதுரை, டெல்லிக்கெலாம் போகிறதுக்கு 1.5 நாள் 2 நாள் ஆகும். இப்போ நான் போகிறேன் இல்லை, காலைல 10:30 கோட்டு, நான் 8 மணிக்கு போய் இறங்குற மாதிரி நான் கணக்கு பண்ணி நான் போகிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் தானே கணக்கு பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தானே அவங்க ஃப்ளைட்லேயே போகிறது. இப்போ என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்கள்? என்ன நிர்வாகம் இது? ஒரு அரசாங்கம் தனியார் நிறுவனத்தோட லாபத்துக்காக மண்டி போடுறது அவமானமாக இல்லையா உங்களுக்கு? இதே மாதிரி தான் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், இது 2லையும் ஏகபோகத்தை மோடி அரசு கான்ஷியஸாக அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு. விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் யார் ஏகபோகம் வச்சுருக்கிறது? அதானி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ரயில்வேயும் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, அப்புறம் அவருக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்குலாம்